வெல்கம் டு 7 minutes series. இந்த சீரீஸ்ல எல்லா கான்செப்டையும் 7 நிமிஷத்துக்குள்ள படிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான மோட்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்றத டீடைல்டா பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். நம்ம ஆட்டம் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நியூக்ளியஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஒன் அண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ். அப்போ அந்த நியூக்ளியஸை சுற்றி அந்த எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்போது நமக்கு தெரியும், வி ஸ்டடிட் சோ மெனி ஷெல்ஸ், KLMN அப்படின்னு நிறைய ஷெல்ஸ் படிச்சிருக்கோம். அப்போ அந்த எலக்ட்ரானுடைய ரேடியஸ் எந்த மாதிரி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஷெல்லு, செகண்ட் ஷெல்லு, தேர்ட் அப்படின்ற மாதிரி அதனுடைய ரேடியஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பேச போகிறோம். அண்ட் அதனுடைய வெலாசிட்டி எந்த மாதிரி இருக்க போகுது. நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், நியூக்ளியஸை தாண்டி என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக என்னுடைய வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா. அப்போது நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு டேர்ம் இல்லையா. லைக் சோலார் சிஸ்டம் மாதிரி தான். சன்னில் இருந்து என்னுடைய பிளானட்டுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது அது ரிவால்வ் ஆகக்கூடிய வெலாசிட்டி குறைஞ்சு போகுது. அதே கான்செப்ட் தான். Now we will try to find a mathematical expression for radius of electron. அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நியூக்ளியஸுக்கு எலக்ட்ரானுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் which is nothing but Coulomb force. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், Coulomb force which is electrostatic force. அதை நம்ம என்ன சொல்லலாம், 1/4 pi epsilon naught இல்லையா. ஸோ ZE அப்படின்றது நியூக்ளியஸ் உடைய சார்ஜ், E அப்படின்றது எலக்ட்ரானுடைய சார்ஜ். அப்போ அதை நம்ம ரொம்ப சிம்பிளாக எப்படி எழுதலாம், சரி நான் அடுத்த ஸ்டெப்ல எழுதிடுறேன். டிவைடட் பை அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், R அப்படின்னு சொல்லியிருக்கோம். டிஸ்டன்ஸ் R ஸ்கொயர். இதுதான் நமக்கு இருக்கு, Q1 Q2 by R ஸ்கொயர் இது. அண்ட் இது எப்படி இருக்கு அப்படின்னா, இது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கு. பிகாஸ் எனக்கு எலக்ட்ரான் என்ன ஆகுது, ரிவால்வ் ஆகுது இல்லை. எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது அப்படின்னா அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சர்க்குலர் மோஷன், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இதே தான் நம்ம இதுலேயும் படிச்சிருப்போம், கிராவிடேஷன் சாப்டர்லேயும் நம்ம தெளிவாக படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ எனக்கு அந்த சர்க்குலர் மோஷன் அப்டேன் ஆகுறது எல்லாமே அந்த மாதிரி தான். அப்போ எனக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனை மட்டும் எடுத்து என்னுடைய ரேடியஸை நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன். அப்போ இந்த R மட்டும் நான் இப்படி கொண்டு போகிறேன். அப்போ அப்படி கொண்டு போயிட்டேன்னா R which is equal to இந்த டேர்ம் என்ன இருக்குது, M இருக்குது, V ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இது நான் அப்படியே கொண்டு, இப்போ டினாமினேட்டர் இல்லை நியூமரேட்டருக்கு போகுது பாரு, எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது. எதையும் நீ கேன்சல் பண்ணாத, அப்படியே வச்சுக்கோ. டிவைடட் பை இந்த ZE ஸ்கொயர் கீழே வந்துருச்சு. ZE ஸ்கொயர் கீழே வந்துருச்சு. இப்படி தான் நமக்கு ஈக்குவேஷன் இருக்கு. நான் எதுவுமே பண்ணல, ஆரை மட்டும் இப்படி கொண்டு போய்ட்டு மற்றதெல்லாம் ZE ஸ்கொயர் கீழே வந்துருச்சு, இதெல்லாம் மேலே போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு சின்ன டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை M. எதுக்கு சார் இப்போ நான் சம்மந்தம் இல்லாமல் இதை பண்ணணும், எதுக்கு நான் ஆங்குலர் மூமெண்டம் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் படிச்சிருக்கிறோம். டீப்ராய்லாம் நமக்கு ஒரு டியூவல் நேச்சர் ரொம்ப அழகான விஷயத்தை சொல்லியிருப்பாரு. என்னுடைய அந்த வேவ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த மொமெண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அதாவது லாம்டா which is equal to h/p அப்படின்னு படிச்சிருக்கோம். லாம்டா அப்படின்றது வேவ் லென்த் which is nothing but 2πr இல்லையா, which is equal to h upon mass into velocity the momentum. அப்போ mv மட்டும் இந்த பக்கம் வந்துருச்சு, 2π கீழே போயிடுச்சு. அப்போ mvr equal to h/2π. இது நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது n டைம்ஸ் ஆஃப் h/2π. அந்த mvr த ஆங்குலர் மொமெண்டம் எனக்கு இந்த வேவ் மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அதை நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். அப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது இது என்ன ஆகிடும், M ஸ்கொயர் அப்படின்னு ஆகிடும். டினாமினேட்டரில் ஒரு M மட்டும் இருக்குது. இப்போ இதில் எந்த ஒரு சந்தேகமும் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை இல்லையா. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த டேர்மை மட்டும் அப்படியே நான் எடுத்துக்க போகிறேன். எப்படி எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த M ஸ்கொயர், இந்த V ஸ்கொயர், இந்த R ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ MVR அப்படின்றது HN2π. அப்போ இது ஸ்கொயர் பண்ணால் N ஸ்கொயர், H ஸ்கொயர், 4π ஸ்கொயர் இல்லையா. இப்போ எனக்கு எல்லாம் ஸ்கொயரில் இருக்கிறதுனால அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ N ஸ்கொயர், H ஸ்கொயர், 4π ஸ்கொயர்ன்றதை இந்த டேர்முக்கு பதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். மிச்சம் நமக்கு என்ன இருக்குது, மேலே 4 இருக்குது, பை இருக்குது, எப்சிலான் நாட் இருக்குது, எதுவுமே பண்ணல. கீழே இந்த Z இருக்குது, E ஸ்கொயர் இருக்குது, M இருக்குது, அதையும் நான் எதுவும் பண்ணல. இப்போ நான் இதை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நான் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுறேன். இந்த ஒரு 4, இந்த ஒரு 4 போகுது, இங்கே இருக்கிற பையும் இங்கே இருக்கிற ஒரு பையும் போயிடுச்சு. வேறு ஏதாவது நமக்கு கேன்சல் ஆகுதா அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே கேன்சல் ஆகலை. அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த n ஸ்கொயர்
h ஸ்கொயர் எப்சிலான் நாட் n h அப்படி எழுதியிருக்கேன். இதெல்லாம் படிச்சு வேறு எப்சிலான் நாட் இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த z இருக்கு, இந்த e ஸ்கொயர் இருக்கு, அண்ட் தென் m இருக்கு, வேற ஏதாவது இருக்கு, இந்த பை இருக்கு இல்லையா, இந்த பை இருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இந்த டேர்ம் எல்லாமே கான்ஸ்டன்ட் தான், ரைட்? எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். இது n வந்து ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல் இருந்த மாதிரி மாறும். இது வந்து நமக்கு தெரியும், ரைட்? அட்டாமிக் நம்பர். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த h பிளாங்க் எப்சிலான் நாட் 8.854 10 to the power minus 12, charge of the electron 1.6 10 to the power minus 19, mass of the electron 9.1 10 to the power minus 31, pi 3.14. இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.529 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு வருது. ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு உங்களுக்கு வேல்யூ வருதுங்க. அப்போ நான் அதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏ நாட்டுன்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஆரை நான் எவ்வளோ சிம்பிளாக எழுதுறேன் பாருங்க. அப்போ ஆர் கேன் பி ரிட்டன் as இந்த n ஸ்கொயர் பை இசட் டைம்ஸ் ஏ நாட். அப்போ இந்த ஏ நாட்டு தான் இந்த மொத்த வேல்யூ, அந்த வேல்யூ தான் 0.529 ஆம்ஸ்ட்ராங். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல் ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் அப்படின்ற மாதிரி எனக்கு மாறிக்கிட்டே போகும். அப்போ இந்த இசட் உடைய வேல்யூ ஆப்வியஸ்லி நமக்கு 1 அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அப்போ n ஸ்கொயர் ஏ நாட் இல்லையா, இந்த ஏ நாட்டுடைய வேல்யூ 0.529 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா 10 to the power minus 10 இன்டூ டிஸ்டன்ஸ் தானே. இப்போ n வந்து ஃபர்ஸ்ட் ஷெல் அப்படின்றதுனால 1. அப்போ ஃபர்ஸ்ட் ஷெல்லுடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 0.529 ஆம்ஸ்ட்ராங் தான் எனக்கு ரேடியஸாக இருக்க போகுது. அப்போ n 2 அப்படின்னு சொன்னால் கே எல் ஷெல். அப்போ 4 into 0.529 அப்படின்னா 2.11 அப்படின்னு ஒரு வேல்யூ வருது. அப்போ 2.11 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு வருது. ஸோ இட் கீப் ஆன் இன்க்ரீசிங். என்னுடைய ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, என்னுடைய நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது. இதுதான் நமக்கு வந்து ரேடியஸில் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இங்கே இல்லை இல்லையா. அடுத்து நமக்கு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லும் போது அது எம்விஆர். ஆர் தான் நான் இதை சொல்கிறேன், என்னது n ஸ்கொயர் இசட் ஏ நாட் அப்படின்னு சொல்கிறேன், ரைட்டா? ஸோ n ஸ்கொயரு ஏ நாட் பை இசட் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது NH by 2π. அப்போ இந்த இடத்துல இந்த v மட்டும் ஒரு பக்கம் வச்சுன்னா மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்களா. அப்போ v which is equal to NHZ, இந்த 2 இருக்குது, இந்த பை இருக்குது, இந்த m கீழே வந்துருச்சு, இந்த ஏ நாட்டு கீழே வந்துருச்சு, இந்த n ஸ்கொயரும் கீழே வந்துருச்சு. அவ்வளோதான். அப்போ நான் இதில் இருந்து என்ன சொல்கிறேன், என்னுடைய வெலாசிட்டி அண்ட் தென் இந்த n வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதை தான் நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம். என்னுடைய ரேடியஸ் அதிகமாக அதனுடைய வெலாசிட்டி வந்து குறையுது. சன்னு டிஸ்டன்ஸ் உடைய பிளானட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய ரொட்டேஷன் ஆர்பிட்டல் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிற மாதிரி தான். ரெண்டுமே ஒரே கான்செப்ட். பொறுமையாக பாருங்கள். டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.